53 லட்ச ரூபா பணம் கையில இருந்தா இந்த 1 ஏக்கர்ல பண்ணை வீட்டோட வந்திருக்கிற அழகான தோட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லேண்ட பத்தி முழுசா சொல்றேன் கேட்டுக்கோங்க. லேண்டுக்குள்ள 27 நாட்டு தென்னைமரம் இருக்குது. எல்லாமே நல்ல மெயின்டெனன்ஸ்ல இருக்குதுங்க. தோட்டத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டை பத்தி சொல்றேன். இது வந்து ஒரு அந்த காலத்து பண்ணை வீடுங்க, ஓட்டு வீடு. முன்னாடி பாத்துக்கோங்க நல்ல பெரிய திண்ணைங்க, உள்ளுக்குள்ள வந்து ஒரு பெரிய பெட்ரூம்ங்க. தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா குழு குழுன்னு ஜம்முன்னு வடு தூங்கலாமுங்க. அப்படியே ஞாயிற்றுக்கிழமையான சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்துட்டு வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டு போட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா பொழுது வரதே தெரியாது. வாரத்துல 3 நாள் நமக்கு கூட்டு கிணறு, கூட்டு சர்வீஸ் இருக்குது. தண்ணிக்கு பிரச்சனையே இல்ல. தேங்காய் வெட்டி வியாபாரிகிட்ட வித்தீங்கனாலும் சரி, இல்ல காய போட்டு எண்ணெய் ஆட்டினீங்கனாலும் சரி. உள்ளுக்குள்ள மாட்டு பண்ண வைக்கிற மாதிரி இருந்தா அதை பத்தி கவலையே வேண்டாம். இது ஆல்ரெடி பெரிய செட் ஒன்று ஓட்டு வச்சிருக்காங்க. நீங்க மாட்டு பண்ண வைக்கிற மாதிரி உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை 5 ஏக்கர் 10 ஏக்கர் கூட ஈஸியா போய் வாங்கிடலாம இருக்கு. இந்த மாதிரி 1 ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸ் தான் ரொம்ப டிமாண்டா போயிட்டு இருக்குது. இத்தனை விஷயம் சொல்ற எந்த தடத்துல நான் காட்டுக்கு போறதுன்னு கேட்டீங்கன்னா 5 மீட்டர் உங்களுக்கு தனியா பஞ்சாயத்து தடமே இருக்குது. கோயம்புத்தூர்ல இருந்து வந்தா ஒரு 75 கிலோமீட்டர் வரணும். பொள்ளாச்சியில இருந்து வந்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர். கேரளால இருக்கிற செம்மனாமதின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இந்த தோட்டமே இருக்குது. இதோட வேலை வந்து 53 லட்ச ரூபாய் கேட்டிருக்காங்க. யாருக்கா இந்த இடம் வாங்கணும் உடனே கூப்பிட்டுருங்க, முடிஞ்சு போயிரு.